இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்னா தளபதி விஜய் பேசின ரீசன்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? உன்னதான்னு நாம சொன்னோம் இல்லையா, அது ஏன்னு உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரே ஒரு காரணம் சொல்றேன். 2 பேரும் விட்ட தேர்தல் அறிக்கையை எடுத்து பாருங்க. ஏதாவது 1-2 பாயிண்ட் கொஞ்சம் ஒரே மாதிரி இருந்தா பரவாயில்ல. ஆனா அவங்க என்ன பண்ணி இருக்காங்க தெரியுமா? ஒருத்தர் 10,000 கொடுத்தா இன்னொருத்தர் 8,000க்கு கூப்பன் கொடுக்கிறாரு. ஒருத்தர் ஃப்ரிட்ஜ் கொடுத்தா இன்னொருத்தர் ஃப்ரிட்ஜ் வாங்க டோக்கன் கொடுக்கிறாரு. 2 பேருமே மீனவர்களுக்கு 12,000 ரூபாய் கொடுக்கறாங்க. 2 பேருமே பெண்களுக்கு 2,000 ரூபாய் கொடுக்கறாங்க. இப்படி 2 பேரும் ஒரே தேர்தல் அறிக்கைய பேரை மாத்தி கலரை மாத்தி தந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வேற வெயில்ல போனதுல இதா இருக்கும். இந்த 2 ஊழல் கூட்டம் மாதிரி எல்லாம் நாம ஏமாத்தவே மாட்டோம். அந்த வெயில் இருக்குது. நமக்கு மக்கள் தான் முக்கியம், அவங்க மனசு தான் முக்கியம், அவங்க வாழ்க்கை தான் முக்கியம். என்னெல்லாம் செய்ய முடியுமோ, எதெல்லாம் பிராக்டிக்கலோ, எது பாசிபிளோ அதை மட்டும்தான் சொல்லி இருக்கிறோம். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுல சொல்லாததையும் செய்வோம், அது வேற விஷயம். ஆனா இப்போ செய்யறத செய்ய முடிஞ்சத மட்டும்தான் இப்போ இதுல சொல்லி இருக்கிறோம். அப்படி நாம உண்மையா மனசார யோசிச்சு சொல்லி இருக்கிற நம்ம தேர்தல் அறிக்கையில இருக்கிற ரொம்ப முக்கியமான 10 அம்சங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதோட நம்மளோட விரிவான தேர்தல் அறிக்கையை நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கலாம். 1, ஒவ்வொரு பெண்ணும் அதிகாரம் மிக்கவர் என்பதை பறைசாற்றும் வெற்றி மகளிர் திட்டங்கள். அதுல 60 வயதிற்குள் உள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவியின் வங்கி கணக்கிலும் நேரடியாக மாதம் 2,500 ரூபாய். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுதோறும் 6 விலையில்லா கேஸ் சிலிண்டர்கள். ஏழை குடும்பங்களை சேர்ந்த ஒவ்வொரு மணப்பெண்ணுக்கும் திருமணத்திற்காக 1 சவரன் 8 கிராம் தங்கமும் மற்றும் ஒரு தரமான பட்டு சேலை. 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் ஒவ்வொரு குழந்தையின் தாய் அல்லது பாதுகாவலருக்கு இடைநிற்றலை தவிர்ப்பதற்காக ஆண்டுக்கு ரூபாய் 15,000. பெண்களால் நடத்தப்படும் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை வட்டியில்லா கடன்கள். 2வது, உலகத்தரம் வாய்ந்த கல்விக்கான உத்தரவாதம். அதுல 100 காமராஜர் சிறப்பு தரம் கொண்ட பள்ளிகள், காமராஜர் ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ், அனைத்து மாவட்டங்களிலும் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை தரமான கல்வியை வழங்கும் இலவச உறைவிட பள்ளிகள். ஒவ்வொரு பள்ளியிலும் நவீன உள்கட்டமைப்பு மற்றும் உலகத்தரம் வாய்ந்த கல்வி. ஒவ்வொரு தமிழ் மாணவரின் கல்வி கனவுகளுக்கும் ஆதரவளிக்கும் வகையில் இளங்கலை முதல் முனைவர் பட்டம் வரை ரூபாய் 20 லட்சம் பிணையில்லா கல்வி கடனுக்கான உத்தரவாதம். எதிர்கால திறன் பயிற்சி மையங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு AI மூலம் இயங்கும் இலவச போட்டி தேர்வு பயிற்சி.
இதான ஃபியூச்சர்ல தான். மூணாவது மக்கள் நலம் பேணும் சுகாதார உத்தரவாதம். அதுல போதைப் பொருள் இல்லா தமிழகம், பள்ளி கல்லூரிகளில் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மன்றங்கள், இது நல்ல விஷயம் தெரிஞ்சு. கண்டிப்பா வேணும். ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் 25 லட்சம் வரையிலான யூனிவர்சல் ஹெல்த் இன்சூரன்ஸ். பாண்டிச்சேரியில தான் சொன்னாரு இது. அதுல அப்படியா? புற்றுநோய், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் இதய அறுவை சிகிச்சை உள்ளிட்ட நோய்களுக்கான சிகிச்சைகளை உள்ளடக்கியது. அங்க சொல்லியிருப்பாங்க, சொல்லாம கூடாதுனால திரும்ப சொல்றாங்க போல. ஒவ்வொரு குடிமகனுக்கும் இலவச வருடாந்திர சுகாதார பரிசோதனை மற்றும் அனைவருக்கும் மலிவு விலை மருந்துகள் வழங்குதல். வருஷத்துக்கு ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு. நான்காவது இளைஞர்களுக்கு ஏணி படிகளாக இருக்கும் உத்தரவாத திட்டங்கள். வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தவர்களில் வேலையில்லாத ஒவ்வொரு பட்டதாரிக்கும் மாதம் ரூபாய் 4000 ஆமா, இது கரெக்ட் தான். 12ஆம் வகுப்பு ITI டிப்ளமோ படித்தவர்களுக்கு மாதம் 2500 ரூபாயும் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டுதோறும் 5 லட்சம் இன்டர்ன்ஷிப் பயிற்சியின் போது பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 10,000 மற்றும் ITI டிப்ளமோ படித்தவர்களுக்கு மாதம் ரூபாய் 8,000. தொழில் முனைவோராக விரும்பும் இளைஞர்களுக்கு ரூபாய் 25 லட்சம் பிணையில்லா தொழில் முனைவோர் கடனுக்கான உத்தரவாதம். முதல்வர் மக்கள் சேவை நண்பன் என்ற திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் வீட்டு வாசலிலேயே அரசு திட்டங்களை பெறுவதை உறுதி செய்வதற்காக தமிழகம் முழுவதும் அந்தந்த பகுதிகளில் மாதம் ரூபாய் 18,000 ஊதியத்தில் 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கம். அரசு தேர்வுகளுக்கான வீட்டுக்கு போறதுக்கு அவங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்க, வேலையும் கிடைச்ச மாதிரி மற்றும் அரசு வேலைகளில் காலி பணியிடங்கள் இல்லை என்ற நிலை உருவாக்கம். நல்ல ஐடியா தான் தெரிஞ்சு. அஞ்சாவது உழவர்கள் உள்ளம் மகிழும் திட்டங்கள். அதுல 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களிலிருந்து பெறப்படும் அனைத்து பயிர் கடன்களுக்கு முழு தள்ளுபடி. 5 ஏக்கருக்கும் அதிகமான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் பெறும் வேளாண் கூட்டுறவு சங்க பயிர் கடன்களுக்கு 50% தள்ளுபடி. நெல் குவிண்டாலுக்கு ரூபாய் 3,500 குறைந்தபட்ச ஆதரவு விலை. கரும்பு டன்னுக்கு ரூபாய் 4,500. தென்னை விவசாயிகளுக்கு கொப்பரை தேங்காய் விலை நிலைப்படுத்துதல். குத்தகை விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு நேரடியாக ஆண்டுக்கு ரூபாய் 10,000. 5 லட்சம் இலவச சோலார் பம்ப் செட்டுகள் மற்றும் 100% பயிர் காப்பீடு. 6வது மீனவர் நலன் காக்கும் மேம்பாட்டு திட்டங்கள். ஒவ்வொரு மீனவர் குடும்பத்திற்கும் மீன்பிடி தடை கால நிவாரணம் மற்றும் லீன் சீசன் உதவியாக ரூபாய் 27,000. பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு மீனவருக்கும் ரூபாய் 25 லட்சம் விபத்து காப்பீடு. இந்தியாவின் முதலாக மீன்களுக்கு சட்டப்படியான MSP குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் மத்தி, காணாங்கெளுத்தி, இறால் மற்றும் கணவாய் ஆகியவற்றை உள்ளடக்கியது. அனைத்து மீனவர்களுக்கும் நிரந்தர வீடுகள் கட்டித்தரும் லட்சிய திட்டம். 7வது மக்கள் உரிமை, கண்ணியமான வாழ்க்கை மற்றும் சமூக பாதுகாப்பு உத்தரவாதம். முதியோர், விதவை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உயர்த்தப்பட்ட ஓய்வூதியமாக மாதத்திற்கு ரூபாய் 3,000.
ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். 200 மந்த்லி அரசு நிலத்தில் வீடு கட்டி மந்த்லியே அதிகம். மின் இணைப்பு வீட்டு ஒரு 2 மாசத்துக்கே 100 ஆவணங்களுடன் ஆக்கிரமித்துள்ள அனைவருக்கும் பட்டா முறைப்படுத்துதல். ஆக்கிரமிப்பு பண்ண இடம் அனைத்து வீடுகளுக்கும் 100% குழாய் மூலம் குடிநீர் வசதி. 8வது அரசு ஊழியர்கள் நல உத்தரவாதம். சட்டப்படி முழு பழைய ஓய்வூதிய திட்டம் பரிசீலனை மற்றும் மறுசீரமைப்பு. 5 அல்லது அதற்கு மேற்பட்ட தொடர்ச்சியான அனுபவத்துடன் அனைத்து ஒப்பந்த பணியாளர்களையும் தற்காலிக ஆசிரியர்கள், ஒப்பந்த செவிலியர்கள், தற்காலிக எழுத்தர்கள் போன்றோர் முறைப்படுத்துதல். அங்கன்வாடி ஊழியர் சம்பளத்தை மாதம் 18,000ஆகவும், சமூக சுகாதார உதவியாளர் சம்பளத்தை ரூபாய் 10,000ஆகவும் உயர்த்துதல். 20 வருட சேவைக்கு பிறகு ரூபாய் 15 லட்சத்திற்கு ஓய்வூதிய கருணை தொகை உத்தரவாதம். ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு 5 வருட தொடர்ச்சியான சேவைக்கு பிறகு சம ஊதியம் மற்றும் தாமாகவே பணி நிரந்தரம் ஆகுதல். 9வது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான உத்தரவாதம். அதுல தமிழ்நாட்டின் வளர்ச்சியின் பொற்காலம் என்ற நோக்கில் 2036க்குள் 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரம். 2036க்குள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு MSMEs ரூபாய் 15,000 கோடி சேஃப்டி நெட், மின் கட்டண நிவாரணம் மற்றும் 50 லட்சம் வரையிலான மேம்பாட்டு நிதி. அனைத்து பகுதிகளிலும் முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்ய ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பிரத்யேகமான ஒரு மாஸ்டர் பிளான். இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு அமைச்சகம், செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு நகரம் ஆகியவை தமிழ்நாட்டை இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு தலைநகராக மாற்றும். அனைத்து முதலீட்டாளர்களாலும் மிகவும் விரும்பப்படும் முதலீட்டு இடமாக தமிழ்நாடு மாறும். 21 நாட்களுக்குள் வணிக உரிமம் உத்தரவாதம் மற்றும் தமிழ் புலம்பெயர் முதலீட்டிற்கான தனி சிறப்பு கொள்கை. 10வது நேர்மையான நல்லாட்சிக்கான உத்தரவாதம். அதுல அரசு திட்டங்களை ரேஷன் உட்பட வீட்டிற்கே கொண்டு வந்து வழங்குதல். காரணம் சொல்லி யாரையும் விலக்காத உத்தரவாதம். ஒவ்வொரு அரசு சேவையும் சாதி சான்றிதழ், நிலப்பட்டா, பிறப்பு சான்றிதழ் போன்றவை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் சட்டப்பூர்வமாக வழங்கப்படும் என உத்தரவாதம் அளித்தல். லஞ்ச லாவண்யமற்ற ஆட்சி. பொதுமக்களால் நேரடியாக எழுப்பப்படும் பிரச்சனைகளை விவாதிக்க சட்டமன்றத்தில் ஒரு சிறப்பு நாள் ஒதுக்கப்படும். மேலும் மாவட்டத்தின் நிதி ஒதுக்கீட்டில் 10% செலவினங்களை மக்கள் விருப்பப்படி தீர்மானித்தல். இந்த விஜய 100% நம்பலாம். அவர் அடுத்த எலெக்ஷனும் ஜெயிக்கிற மாதிரி பிளான் போட்டு வச்சிருக்கு. கொடுத்து நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். எல்லாரும் இப்போதைக்கு சொல்லி தப்பிக்கிறது ஒரு இதாக இருக்கும். காசுல இருந்து அடுத்த இதுக்கே ரெடியாகி இருக்க மாதிரி இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னதுதான் இங்க நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். நம்மளுடைய வேட்பாளர்களும் நானும் வேறு வேறு இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தர், நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை தான்
நம்ம குடும்பத்துல இருந்து ஒருத்தரை தான் நம்ம வேட்பாளர்களா நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நம்ம வேட்பாளர்களுக்கு நீங்க ஓட்டு போடுறது நமக்கு நாமே ஓட்டு போட்டுக்கிற மாதிரி. நம்ம வேட்பாளர் ஜெயிச்சா நாம ஜெயிச்ச மாதிரி. அதனால தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. மே 4ஆம் தேதி புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒரு ஒளி கிடைக்கணும். நம்மளுடைய டிவிக்கு ஆட்சி அமையணும். உங்க மகனுக்கு உங்க மகனுக்கு உங்க பிள்ளைக்கு உங்க அண்ணனுக்கு உங்க தம்பிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்னுடைய அம்மா அக்கா தங்கைகள் எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஓ இதுதான் எல்லாரும் கட் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க இந்த கோலம் போடுறது. நீங்க எல்லாரும் எனக்காக உங்க வீட்டு வாசல்ல நிறைய பேர் போட்டிருக்காங்க விசில் சின்னத்தை கோலமா போடுங்க. அது இந்த விஜய்க்கு நீங்க கொடுக்கிற ஒரு பெரிய ஆதரவா இருக்கும். அவ்வளவுதான் போல இருக்கு. நல்லா இருந்துச்சு. அந்த இது மட்டும் பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் எடுத்து போட்டிருந்தாங்க இந்த கோலம் போடுறது. ஆமா ஆமா இது எனக்கு தெரிஞ்சு இது நான் சும்மா சொல்லிட்டு யாரும் போட மாட்டாங்க. அவ்வளவு பேர் போட்டிருந்தாங்க. இவரு விஜயத்தை போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வீட்டுல போய் போட்டாங்களா, கலரிங் கொடுத்துட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். பெரம்பலூர்ல அவரே எல்லார் வீட்டுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் கூட்டம் சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மீடியாக்கு தெரியாதவரே பிரச்சனை இல்லை. அதான் சொல்றேன். தெரியாம போனா ஒரு அசால்ட்டா போயிட்டு வந்துடுறாரு. அவங்க எங்க விடுறாங்க, இதுக்குள்ள ஏதாவது பண்ணி பிரச்சனை ஆக்கி விட்டுறாங்க. எனக்கு பார்த்தவரை இது எல்லாமே புதுசா இருக்கு. இல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த இது செயல், அதாவது தமிழ்நாட்டுல என்னெல்லாம் பல வருஷமா என்னெல்லாம் அப்படியே பண்ணிட்டு இருக்கோமோ அதை எல்லாத்தையும் உள்டாவா மாத்தி அதை புதுசா பண்ணணும், வேற விதமா பண்ணணும்னு பண்றது நல்ல விஷயம்தான். அதே மாதிரி அந்த ஊருக்கு ஒரு வீடுக்கும் போய் எல்லாத்தையுமே அந்த ரேஷன் அந்த மற்ற இது பண்றது, அதுக்குன்னு ஒரு ஆட்கள் போட்டு அவங்களுக்கும் வேலை போட்டு, எனக்கு தெரிஞ்சு அதாவது வேலை இல்லாதவங்களுக்கும் வேலை கிடைக்கிற மாதிரியும் ஒரு விஷயமான ஒரு நல்ல விஷயம்தான். அதே மாதிரி அது லஞ்சமும் கொடுக்க முடியாத ஒரு இதுக்கும் ரொம்ப வயசானவங்க நிறைய அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா உண்மையிலே நிறைய வயசானவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. நல்ல இது நிறைய பேர் வேலைக்கு போவாங்க, இதுக்கு லீவு போட்டு ஓடுற மாதிரிலாம். இது கொஞ்சம் நல்ல விஷயம் தான். அது மாதிரி அந்த முதியோர் ஓய்வூதியம் தனது 1200 வாங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவர் 3000 தரன்றது தெரியல. ஆனா நிறைய விஷயம் எனக்கு தெரிஞ்சு நல்ல விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த 8000 ரூபாய்க்கு டோக்கன் கொடுக்குறேன், இந்த பரிசு கூப்பன் கொடுக்குறேன், அப்புறம் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன், வாஷிங் மிஷின் கொடுக்குறேன், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு திரும்பியும் அதே தான் ஏமாத்துறாங்க இவங்க. இது திரும்பியும் அவங்க அதே இது பண்றதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கலைஞர் டிவி அதெல்லாம் கொடுத்தாங்க. இப்ப என்ன நம்ம கிட்ட அதெல்லாம் இருக்கா? அது ஒவ்வொரு வாட்டி அப்படியே வீணா போயிட்டே இருக்கும். அது இது சாத்தியம் இருக்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது. ஏன்னா கேஸ்லாம் ரொம்ப இல்ல இப்ப நம்மளுக்கே பார்த்தோம் இந்த 5 வருஷத்துக்குள்ள எவ்வளவு 5 கோடி 5 லட்சத்துக்கு எவ்வளவு கோடிக்கணக்குல வாங்கியிருக்காங்க.
அவ்வளோ வாங்கினதுல அதுல பாதி செலவு பண்ணியிருந்தா கூட கொஞ்சமாவது நிறைய பேருக்கு எங்க நல்லது. வீட்டுக்கிட்டே பாதி ரோடு போட்டாங்க, மீதி ரோடு எலெக்ஷன் இல்ல ஆரம்பிக்கணும் இல்ல அது போட்டு அது ஓட்டிட்டாங்க. கரெக்டா எலெக்ஷன் ஆரம்பிக்கும் போதுதான் எல்லா வேலையும் நல்லா நடந்துச்சு. ஆரம்பிச்சாங்க, அது எலெக்ஷன் அப்படியே விட்டுட்டு அனௌன்ஸ் ஓடிட்டோம். பண்ண உடனே பாதி ரோட விட்டு ஓடியாச்சு. ஆமா ஆமா. அடுத்த அடுத்த இதுக்கு இல்ல இது பண்ணலான்னு இங்க மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயுமே இதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இது சும்மா பேருக்கு காட்டணும் போடணும் அப்படின்னு பண்ற மாதிரிதான் பண்றாங்க. ஆமா. அதாவது இந்த 8000 கூப்பன் கொடுக்குறாங்களே, ஏன் அது ஜெயிச்ச உடனே இந்த 8000 கூப்பன் கொடுக்க வேண்டியதுதானே? மக்கள் தானே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க 2021. ஆமா. இப்ப ஜெயிக்க வச்சவங்களுக்கு அப்ப கொடுக்க மாட்டாங்களாம். அது கரெக்டா அடுத்த எலெக்ஷன்ல வரும்போது நாங்க ஜெயிச்சோம்னா அது உங்களுக்கு செல்லுபடி ஆகும். சரியான ஆளாதான் இருக்காங்க. ஆனா பாவமா இருக்கு அவரை பார்த்தா, ஃபுல்லா ரொம்ப வெயில்ல வேற வழி கிடையாது. இது அரசியல் வந்துச்சுன்னா வேற வழி கிடையாது. பார்க்கும்போது பாவமா ஆமா. இருக்கு. ஏன்னா சினிமால இருந்துட்டு ஃபுல்லா ஏசி இதுன்னு இருந்துட்டு இப்ப ஒண்ணும் இல்ல, நம்மளே ஒரு நார்மலான நம்மளுக்கே இப்போ ரொம்ப நேரம் டிராவல் பண்றோம், பைக்ல போறோம், ஒர்க்ல போறோம், ஓகே. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்மளாலே வெயில நின்றுகிட்டு இருக்க முடியாது. நம்மளும் ஒரு கட்டத்துல எங்கேயோ ஓரமா ஒதுங்கி ஏதாவது ஜூஸ் குடிப்போம். அது வாய்ப்பே இல்லைல்ல எனக்கு தெரிஞ்சு. சுத்தி ஆளுங்க இருக்க என்னதான் சொல்லலாம், அதான் சொல்றேன்ல, நிறைய பேர் போடுறாங்க. அதாவது இப்ப அவரு என்ன தனியா ஃபிளைட்ல போறாரு, இதுல போறாரு, அதுல போறாரு. என்னதான் போனாலும் ஒருத்தவங்க இப்படி வாழ்ந்துட்டு அந்த வாழ்க்கைய அசால்ட்டா விட்டுட்டு இந்த மாதிரி அலையணும்னு அவசியமே கிடையாது. இது யாரா இருந்தாலும் அதை சூஸ் பண்ண மாட்டாங்க. இப்படி காசு ஈஸியா வர காசை யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ரிஸ்கான மூவ் தான். நிறைய பேர் அதாவது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி சினி ஃபீல்டே விஜய் இப்பதான் தெரியுது யாரெல்லாம் விஜய் சப்போர்ட் பண்றாங்க எதுக்குறாங்கன்னு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இதுல வருது. இருக்கட்டும், நீங்க என்ன பண்றீங்கன்னு பேசாம விஜய பத்தியே எப்ப பாரு அவர் என்ன பண்ணாரு, அவர் போனாரு, இதே எரிச்சலா இருக்கு. ஒரு பக்கம் எல்லாருமே அதுதான் எரிச்சலா எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு தோன்ற அளவுக்கு பண்ண அது ஒன் சைடா தான் போகுது. எனக்கு தெரியல இது எலெக்ஷன் இப்படி இருக்க போகுது, மக்கள் இப்படி ஓட்ட போறாங்க, என்னென்ன குளறுபடி நடக்க போகுது எனக்கு தெரிஞ்சு எதாவது சொல்றல. இப்போவே ஏதோ அந்த இது அந்த என்னது லெட்டர் மூலியமா ஓட்டு போடுற அதுலயே ஒரு குளறுபடி வந்துருச்சு. இப்போ திரும்பி இதுல ஓட்டிங்லே இப்போ பட்டன் அமுக்கும் போது வேற யாருக்கா கூட ஓட்டு விடலாம். என்ன ஆகுதுன்னு தெரியல. என்னென்ன ஊர்ல என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு எலெக்ஷனுக்கு தான் தெரியும். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்